ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ப மெஸ்ஸி மர்சி சேனல்ல சிக்கன் செந்தாமணி தான் செய்ய போறோம். இது பேசிக்கா வந்து ஒரு கிராமத்து ஸ்டைல்ல சிக்கன செய்யறது எப்படி? அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா சிம்பிளுங்க. 20 மினிட்ஸ்ல செஞ்சு முடிச்சிடலாம். ஐ அஷ்யூர் யூ தட். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டது என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தான். என் ஃப்ரெண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட்காக இத வந்து செஞ்சு குடுக்க போறதா சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இதில நெறைய டவுட்ஸ் வந்துச்சு. சிக்கன்ல கடுகு போடுவாங்களா? சிக்கன்ல காஞ்ச மிளகா போடுவாங்களா? ஆமா போடுவாங்க. வில்லேஜ் ஸ்டைல்ல போடுவாங்க. ரொம்ப நாள் நான் இத ட்ரை பண்ணல அவ சொல்லியும். ஆனா கடைசியா ட்ரை பண்ணப்போ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டும், சிக்கன் பள்ளிப்பாளையம் டேஸ்ட்டும் ரொம்ப சிமிலரா தான் இருக்கும். அண்ட் சிக்கன் பள்ளிப்பாளையம்ல தேங்காய் போடுவாங்க. அதே மாரி நான் இதில தேங்காய் போடுவேன். இதில நான் என்ன அடிஷ்னலா என் ஸ்டைல்ல பண்ணுவேன்னா, இஞ்சி பூண்டு விழுது போட்டுருவேங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டா, எனக்கு அந்த ரா ஸ்மெல் பிடிக்காது. என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டா, நம்மளுக்கு வந்து சிக்கன் ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிடுறவங்க கூட வந்து ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ அவங்க வந்து தாராளமா சாப்பிட்டுருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இது வந்து சிக்கன் வந்து வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தான் நம்ம போடுவோம். இதோட காரம் எல்லாமே காஞ்ச மிளகாய், பூண்டுலேருந்து. ஸோ காரம் கண்டிப்பா அதிகமாவே இருக்கும். ஆனா கலர் வந்து கொஞ்சம் எல்லோயிஷ்ஷா இருக்கும். அதனால நான் வந்து லைட்டா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன். சும்மா கலருக்காக அவ்வளோதான். ஆனா ரெசிப்பிங்க அல்டிமேட்டா இருக்கும். இது வந்து நான் ட்ரையா தான் செய்வேன். அதனால ரைஸ்க்கு மட்டும் தான் வச்சு சாப்பிடுற மாரி இருக்கும். இந்த ரெசிபி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா, அப்படி குழம்பு கன்சிஸ்டன்சில இருக்காது. ட்ரையா இருக்கும். ஸோ இதில என் ஹஸ்பண்டுக்கு புடிச்ச விஷயமே அந்த காஞ்ச மிளகாவும், தேங்காவும் தான். இந்த சிக்கன விட அந்த தேங்காய்ல செம்ம டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிடுவாங்க. அண்ட் என்னடா இது அடிக்கிற வெயிலுக்கு சிக்கன்லாம் செஞ்சுட்ருக்கீங்க. ஏதாவது சில்லுன்னு செய்யலாம்ல அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நானும் அந்த மாரி ரெசிபி வந்து கூடிய சீக்கிரத்தில போடுறேன். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேன்றதுனால பக்கத்தில பிரியாணி, இந்த சைடு வந்து சிக்கன் செஞ்சுட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளா செய்யணும்னு பார்த்தேன். ஏன்னா வந்து வீட்ல எல்லாரும் சிக்கு. ஸோ வந்து அத மேனேஜ் பண்ணிட்டு என்னால இதுதான் செய்ய முடிஞ்சுது. யூசுவலா பிரியாணிக்கு எல்லாருமே 65 தானே செய்வாங்க. ஆனா இவருக்கு இதுதான் பிடிக்கும். நல்லதா போச்சுன்னு இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இது கூட வந்து வேற டிஷ்ஷஸ் ஏதாவது செய்றோம். ஆனா ஒரு சிக்கன் டிஷ் நல்லா இருந்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா, இத தயவு செஞ்சு செய்யுங்க. ஏன்னா இது வந்து சிக்கன் கழுவுற வேல மட்டும் தாங்க. மத்தபடி இந்த ரெசிபிய வந்து டக் டக் டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி வந்து நீங்க சின்ன வெங்காயத்த போட்டு செஞ்சு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் நம்மளோட மெசேஜ்க்கு வந்துடலாமா? வெயில் பயங்கர ஜாஸ்தியா அடிக்குது. என்னதான் அப்பப்போ வந்து வெதர் வந்து கொஞ்சம் அடங்கி இருந்தாலுமே, வெயில் அதிகமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஹீட் ரேஷஸ் அதிகமா இருக்கு. என் குழந்தைக்கும் ஹீட் ரேஷ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெயில் அவாய்ட் பண்ணுங்க. வெயில்ல போகும்போது நல்ல வாட்டர் எடுத்துட்டு போயிடுங்க. இல்லனா வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வெளில சாப்பிடாம ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்க வீட்ல போட்டு எடுத்துட்டு போயிடுங்க. இளநீர், மோர் இதெல்லாம் நெறைய குடிங்க. ரீசென்ட்டா எங்க அம்மா எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எங்க ஃபேமிலியில கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து 70 ப்ளஸ்ஸா. அவர் வந்து வெயில்ல நடந்து போயிட்டுருக்கும்போது கீழ விழுந்துட்டு இருக்காரு. மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல. 30 மினிட்ஸ் வந்து அவர வெயில்ல அப்படியே கடந்திருக்காரு. எல்லாருமே இவர் வந்து குடிச்சிருப்பார் போலன்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிட்டாங்க. அண்ட் அவர் இறந்து போயிட்டாரு. நம்பளும் அப்படி தானே பண்ணுவோம். யாராவது ரோட்ல விழுந்திருந்தா குடிச்சிருப்பாங்கன்னு நெனச்சுப்போம். எல்லாரும் குடிச்சிட்டு தான் விழறாங்களா? சரி குடிச்சிட்டே விழுந்திருந்தாலுமே, அது எதனாலன்னு தெரியாது. ஸோ எழுப்பி அவங்கள ஓரமாவாவது போக வச்சிடலாம். ஏன்னா அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஏன்னா ஒரு உயிர் போச்சு. நம்பளோட அப்பா, அம்மா அந்த மாரினா நம்ம சும்மா விட மாட்டோம்ல. ஸோ யாரோட ஒரு அப்பாவோ, அம்மாவோ ஏதோ ஒரு பொசிஷன்ல தானே அவங்களும் இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருந்து, இந்த மாதிரி ஹெல்ப் கொஞ்சம் பண்றது தப்பில்ல. இத நான் ஏன் சொல்லணும்னு நெனச்சேன்னா, இது வந்து இன்னைக்கு இவருக்கு, நாளைக்கு யாருக்கு வேணா வரலாம். வெயில் வந்து ஆள் பார்த்து இது பண்ண போறது கிடையாது. அண்ட் இவரு வயசானவரு. அவருடைய கடமைகளெல்லாம் வந்து முடிச்சுட்டாரு. ஆனா யங்கா எத்தன பேர் வந்து வெயிலால தாக்கப்படுறாங்க? லேடீஸ்னா நம்ம வந்து ஓடி போய் ஹெல்ப் பண்றோம்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியுது லேடீஸ் வந்து குடிக்க மாட்டாங்க. ஆனா ஜென்ட்ஸ் வந்து குடிச்சிருவாங்களா? ஸோ தயவு செஞ்சு போயிட்டு கொஞ்சம் உங்களுடைய ஹெல்ப் பண்ணுங்க. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு ஸ்டார்ட்டிங்ல கேட்கும்போது சாதாரணமா நான் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு செய்யலாம்.
சரி. கருத்தெல்லாம் ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மெஸ்ஸி மசி சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கொஞ்சம் டெசர்ட் வெரைட்டீஸா, அதுக்கப்புறமா வெயிலுக்கு ஏத்த மாரி ஜூஸஸோட உங்கள வந்து பார்க்குறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு உங்களோட ஃபீட்பேக் தேவைப்படுது. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. பாய்.